நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கேட்டிருப்பேன். மடியில கனம் இல்லன்னா, வழியில பயம் இல்லாம இருக்க வேண்டியதில்ல இருக்க வேண்டியதுதானேன்னு. ஆனா அமலாக்கத்துறை ஒரு ரவுடி கும்பல் மாரி ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இத விட பெட்டரா டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு எந்த சட்டத்துக்கும் உட்படாத ஒரு ரவுடி கும்பல் மாரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வி எழுப்பப்படுது. பார்லிமென்ட்ல கேள்வி எழுப்பிட்டாங்க. கேள்விக்கு பதில் வந்துருச்சு. அமலாக்கத்துறை இதுவரை ரைடு நடத்தின இடத்துல, எத்தன இடத்துல வந்து கடைசியில அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது கேஸ்ல எத்தன கேஸ் ஜெயிச்சிருக்குன்னா, இவங்க ரைடு நடத்தின இடத்துல 1%க்கும் 2%க்கும் நடுவுல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல 1%க்கு கீழ கன்விக்ஷன் ஆயிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரைடு நடத்தி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்களா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு சமயத்துல வந்து ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு. யார் யாரெல்லாம் பாண்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள 2 வகையாக பிரிக்கலாம். 1 அமலாக்கத்துறை அல்லது சிபிஐயினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள். பாண்டு வாங்கினதுக்கு அப்புறம் வழக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஒரு வகை. 2வது வகை அமலாக்கத்துறை அல்லது சிபிஐயினால் மிரட்டப்படுபவர்கள். எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. வெறுமனே சொல்லல. அவர் வரிசையா கம்பெனி நேம் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. வழக்கம் போல ஆளுங்கட்சி வந்து மௌனம் சாதிப்பார்கள். ஏன்னா இவங்களுடைய இதே என்ன மெத்தடாலஜி என்னன்னா, போட்டு அடிச்சு யாராவது ஒருத்தர் பேரை கெடுப்போம். 4 நாள் கத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. 3 மாசம் கழிச்சு இன்னொருத்தரை போட்டு அடிச்சு அவரு பேரை கெடுப்போம். அது மட்டும் வரிசையா கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரியசாமி தவறு செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் தண்டனைக்கு உட்பட வேண்டியவர். எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்கள் தான். அது இந்த நாட்டுடைய ராஷ்டிரபதியா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி, அவங்களே இதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்கள் அல்லது மந்திரிகள் இவங்க வந்து எக்ஸம்ஷனா? யாருமே கிடையாது. தவறு செஞ்சா தண்டனை தான். ஆனா இவங்க கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இது போய் ரைட் பண்றாங்க. ரைட் பண்ணதுக்கு சத்தத்தையே காணும். அதுக்கு செந்தில் பாலாஜி கேஸ்லயே பாருங்க. செந்தில் பாலாஜி கேஸ்ல இவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சாங்க? ஏற்கனவே வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன இதை கொடுத்தது சான்றுகளை கொடுத்திருந்தாங்களோ அந்த சான்றுகளை தான் கோர்ட்டு முன்னாடி வச்சாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு மனுஷனை 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சிருக்கணும்? அவருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க விட மாட்டோம்னு சொல்லி எதுக்கு வச்சிருக்கணும்? போய் அவருக்கு வந்து கடைசியில் வந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்குன்னா அது பொய்யா?